ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம மிடில் கேமுக்குள்ளே என்ன பிளானிங் இருக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மிடில் கேமுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி ஓப்பனிங்கில் நம்ம என்னென்ன பிளானை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறேன். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நம்மளோட பிளானிங் வந்து என்னென்னா இந்த சென்டரை கண்ட்ரோல் பண்ணுறது தான் நம்மளோட மெயினான பிளானு. அதுக்கு நீங்கள் கிங்ஸ் பானை மூவ் பண்ணி சென்டரை கண்ட்ரோல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா குயின்ஸ் பானை மூவ் பண்ணி சென்டரை கண்ட்ரோல் பண்ணலாம். சேம் டைம் வேறு ஏதாவது நைட்டை வச்சும் இந்த மாதிரி சென்டரை கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த மாதிரி நைட்டை வச்சு சென்டரை கண்ட்ரோல் பண்ணுற பிளானிங்க்கு பேர் வந்து என்னென்னா ஃப்ளாங்க் ஓப்பன். அந்த ஓப்பனிங்க்கு பேர் என்னென்னா ஃப்ளாங்க் ஓப்பன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிங்குக்கு முன்னாடி இருக்கிற பானை மூவ் பண்ணி சென்டரை கண்ட்ரோல் பண்ணுற ஐடியாவுக்கு பேர் வந்து கிங்ஸ் பான் ஓப்பன். குயினுக்கு முன்னாடி இருக்கிற பானை மூவ் பண்ணி சென்டரை கண்ட்ரோல் பண்ணி ப்ளே பண்ணுறதுக்கு அந்த பிளானிங்க்கு பேர் வந்து என்னென்னா குயின்ஸ் பான் ஓப்பன். இப்போ நம்ம இதெல்லாம் தனித்தனியாக பார்க்கலாம், எப்படி இதெல்லாம் நம்ம செட் பண்ணுறதுன்னு. இது வந்து நம்ம செட்டப் பிளான்னு சொல்லலாம். ஸோ செட்டப் பிளான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிங்குக்கு முன்னாடி இருக்கிற பானை 2 ஸ்டெப் மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நைட்டை வந்துட்டு F3க்கு மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிஷப் எடுத்து C7 பிஷப் எடுத்து C4 இங்கே மூவ் பண்ண போகிறோம். டார்கெட் வந்து இந்த F7 ஸ்கொயரை டார்கெட் பண்ண போகிறோம். தேவைப்பட்டால் நைட்டை வந்துட்டு G5 கொண்டு போயிட்டு இங்கேருந்தும் F7 ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது ஒரு மெயினான ஐடியா. இந்த ஐடியாவுக்கு பேர் வந்து என்னென்னா இட்டாலியன் டிஃபென்ஸ். இதுக்கப்புறம் நார்மலாக கேன்சல் பண்ணிவிட்டு குயின்ஸ் பானை 1 ஸ்டெப் மூவ் பண்ணி சென்டரை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு குயின் சைடில் இருக்கிற நைட்டு பிஷப்பு இதெல்லாம் வெளியில் கொண்டு வந்துட்டு கேமை கண்டினியூ பண்ணுவோம். இந்த செட்டப்புக்கு பேர் வந்து என்னென்னா இட்டாலியன் செட்டப். இதுக்கப்புறமா இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இதுக்கப்புறமா வந்துட்டு குயினுக்கு முன்னாடி இருக்கிற பானை மூவ் பண்ணி பண்ணுறதை சொல்கிறேன். குயினுக்கு முன்னாடி இருக்கிற பானை 2 ஸ்டெப் மூவ் பண்ணிவிட்டு சென்டரை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சி பானை 2 ஸ்டெப் மூவ் பண்ணிவிட்டு சென்டரை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நைட்டை மூவ் பண்ணி சென்டரை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு பிஷப் எடுத்து F4ல் வச்சுட்டு இந்த C7 ஸ்கொயரை டார்கெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இ பானை 1 ஸ்டெப் மூவ் பண்ணிவிட்டு கிங் சைடு நைட்டு கிங் சைடு பிஷப்பு இந்த இடத்துல மூவ் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணிக்கிறது. இந்த செட்டப்புக்கு பேர் வந்து என்னென்னா குயின்ஸ் கேம்பிட். ஸோ இந்த குயின்ஸ் கேம்பிட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் ப்ளே பண்ணுவாங்க. நீங்கள் வந்து என்னென்னா செட்டப் மட்டும் செட் பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது கிங்ஸ் பானை மூவ் பண்ணி சென்டரை கண்ட்ரோல் பண்ணி எப்படி ஃபைட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதோட நேம் இட்டாலியன் டிஃபென்ஸ்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் குயினுக்கு முன்னாடி இருக்கிற பானை 2 ஸ்டெப் மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் C4 நைட் C3 இதெல்லாம் மூவ் பண்ணிவிட்டு எப்படி ஃபைட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அந்த செட்டப் பிளானுக்கு பேர் குயின்ஸ் கேம்பிட். இப்போ நம்ம வந்துட்டு ஃப்ளாங்க் பற்றி பார்க்கலாம், ஃப்ளாங்க் ஓப்பன் பற்றி பார்க்கலாம். ஃப்ளாங்க் ஓப்பன் வந்து மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா கிங் சைடில் இருக்கிற நைட்டை மூவ் பண்ணி சென்டரை கண்ட்ரோல் பண்ணி ஃபைட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி இல்லைன்னா சி பானை 2 ஸ்டெப் மூவ் பண்ணி ஃபைட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது எல்லாமே வந்துட்டு ரெட்டிக்குள்ளே வருது. பிளான் என்னென்னா சென்டரை கண்ட்ரோல் பண்ணி ஃபைட் பண்ணணும். தேவைப்பட்டால் இந்த டயக்னலை நம்ம பிடிக்கணும், இந்த டயக்னலை பிடிக்கணும். அதுதான் ஒயிட்டோட பிளானு. இந்த இடத்துல இந்த டயக்னலை பிடிக்கிறதுக்கு பிஷப் எடுத்து G2 வச்சுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பிஷப்பை வந்து G3 மூவ் பண்ணிட்டு பானை வந்து G3 மூவ் பண்ணிட்டு பிஷப் வந்து G2 மூவ் பண்ணிட்டு கேன்சல் பண்ணுறது. இது ஒரு பிளான். இது ரெட்டி பிளான், ரெட்டியில் வர ஒரு மெயினான பிளானு. இப்போது இந்த மூணாலும் சரி, இப்போ இந்த மூவ் வந்து குயின்ஸ் பான் ஓப்பனை ப்ளே பண்ணும்போது அதில் வந்துட்டு 3rd மூவாவோ இல்லை 4th மூவாவோ இந்த மூவை வந்து பண்ணுவாங்க. சேம் டைம் இந்த பானை மூவ் பண்ணாங்கன்னா இது வந்துட்டு குயின்ஸ் பான் ஓப்பன் ப்ளே பண்ணும்போது 2nd மூவாக ப்ளே பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்துட்டு ஃப்ளாங்க் ஓப்பனில் ஃபஸ்ட்டே பண்ணிவிடுவாங்க. ஃபஸ்ட்டே பண்ணி கொஞ்சம் லைட்டாக கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குயின் பானை மறுபடியும் மூவ் பண்ணி உள்ளே வருவாங்க. ஸோ ஃப்ளாங்க் ஓப்பன் வந்து நம்ம கொஞ்சம் கரெக்டாக ப்ளே பண்ணோம்னா கொஞ்சம் நேரம் கழித்து அது வந்து என்ன ஆகிடுன்னா குயின்ஸ் பான் ஓப்பன், குயின்ஸ் கேம்பிட் அந்த மாதிரி கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இந்த கன்வர்ஷனை நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணணும்.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா எப்படி டிஃபெண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து கிங்ஸ் பானுக்கு பார்த்துருவோம். கிங்ஸ் பானுக்கு பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு அவங்க கிங்ஸ் பானை மூவ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல நாம் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஐடியா இருக்குது. நாமளும் கிங்குக்கு முன்னாடி இருக்கிற பானை மூவ் பண்ணி டிஃபெண்ட் பண்ணலாம். இல்லை வேறு ஏதாவது பானையோ இல்லை நைட்டையோ மூவ் பண்ணி டிஃபெண்ட் பண்ணலாம். இப்போது பிளாக் வந்து எந்த மூவை சூஸ் பண்ணுதோ அதை பொறுத்து இந்த கிங்ஸ் பான் ஓப்பனை 2 குரூப்பாக டிவைட் பண்ணுறோம். ஒன்று வந்து E4 E5. இந்த E4 E5 வந்து ஓப்பன் கேம்னு சொல்லணும். இந்த ஓப்பன் கேமை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பெரிய குரூப். இந்த குரூப்பில் நிறைய பிளானிங் இருக்குது, நிறைய வேரியேஷன் இருக்குது, நிறைய சப் வேரியேஷன் இருக்குது. இது மட்டுமே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் நிறைய டைமே ஆகும். ஆனாலும் நீங்கள் அந்த செட்டப் பிளானை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக ப்ளே பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே அடுத்தடுத்து என்னென்ன பிளான் இருக்குது அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். ஸோ E4 E5 இது வந்து ஒரு பெரிய குரூப். இந்த குரூப்போட நேம் வந்து ஓப்பன் கேம். செகண்ட் வந்து என்னென்னா E4 E5 இல்லாமல் வேறு எந்த மூவ் பண்ணாலும் அது ஒரு குரூப், அது ஒரு பெரிய குரூப். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ C5ன்னு ப்ளே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோ, அவங்க E5 ப்ளே பண்ணல, C5 ப்ளே பண்ணுறாங்க. அப்போ இது வந்து எதுக்குள்ளே வருதுன்னா E4 அதர் தேன் E5 இந்த குரூப்பில் வருது. ஃபஸ்ட்டு சொன்னது E4 E5 குரூப், அந்த குரூப்போட நேம் வந்து ஓப்பன் கேம். இந்த ஓப்பன் வந்து E4 C5, இது வந்து E4 அதர் தேன் E5 குரூப்பில் வருது. இதோட நேம் வந்து செமி ஓப்பன் கேம். ஸோ கிங்குக்கு முன்னாடி இருக்கிற பானை மூவ் பண்ணி ப்ளே பண்ணாலே அது ஓப்பன் கேம்குள்ளேயோ இல்லை செமி ஓப்பன் கேம்குள்ளேயோ தான் போகும். D4 ப்ளே பண்ணாங்க, D4 மூவ் பண்ணி ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா அது மட்டும் க்ளோஸ்டு கேம்குள்ளே வரும். ஸோ E4 C5 இது வந்து செமி ஓப்பன் கேம். செமி ஓப்பன் கேமுக்குள்ளேயும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. அது நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போதைக்கு இது மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து D4 இதுக்கும் வந்துட்டு நம்ம பிளான் வச்சுருக்கோம். D4க்கு D5ம் நார்மலாக ப்ளே பண்ணிக்கலாம். இது வந்து க்ளோஸ்டு கேம். இங்கேயும் D4க்கு D5 வைக்காமல் வேறு ஏதாவது பண்ணுறாங்கன்னா அதர் தேன் D5 அது வந்து செமி க்ளோஸ்டு கேம். இப்போது E4ன்னு ப்ளே பண்ணுறாங்கன்னா E5க்கு ஃபஸ்ட்டு பிளான் பார்த்துடலாம். E4க்கு E5 பண்ணிடணும். அதுக்கப்புறமா செகண்ட் மூவ் வந்துட்டு நைட் C6 பண்ணிடணும். ஏன்னா இந்த நைட்டை வந்துட்டு மூவ் பண்ணால் தான் இந்த பானுக்கு வந்து சப்போர்ட் கிடைக்கும். ஸோ என்ன ஆகும்னா டிஃபென்சிவாக ப்ளே பண்ணலாம். ஒயிட்டுக்கு வின்னிங் சான்ஸ் அதிகமாக இருக்கும். என்ன ரீசன்னா ஒயிட்டு தான் கேமை ஸ்டார்ட் பண்ணுது. பிளாக்குக்கு வின்னிங் சான்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், அட்டாக்கிங் சான்ஸ் கம்மியாக இருக்கும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நைட் எடுத்து C6ல் ப்ளே பண்ணால் மட்டும்தான் ஓரளவுக்கு ஃபைட் பண்ண முடியும். இப்போது ஒயிட்டில் ப்ளே பண்ணும்போது நம்ம என்னென்ன கான்செப்டை ஃபாலோ பண்ணமோ அதே கான்செப்டை பிளாக்கில் ப்ளே பண்ணும்போது ரிவர்ஸில் ப்ளே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒயிட்டில் ப்ளே பண்ணும்போது கிங் சைடு பானு, கிங் சைடு நைட்டு, கிங் சைடு பிஷப்பை டெவலப் பண்ணுவோம். பிளாக்கில் ப்ளே பண்ணும்போது கிங் சைடு பானு, நெக்ஸ்ட்டு குயின் சைடு நைட்டு, அப்புறம் கிங் சைடு பிஷப்பு, அதுக்கப்புறம் கிங் சைடு நைட்டு, அதுக்கப்புறம் கேசல். இந்த கான்செப்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா E4க்கு அகெயின்ஸ்டாக பிளாக்கால் எஃபெக்டிவாக ஃபைட் பண்ண முடியும். இது ஒரு பிளான். இதுக்கப்புறமா D4க்கு வந்துட்டு D5 ப்ளே பண்ணிவிட்டு E6 ப்ளே பண்ணிவிட்டு நைட் F6 ப்ளே பண்ணிவிட்டு பிஷப் E7 ப்ளே பண்ணிவிட்டு கேசல் பண்ணிடணும். இது நம்ம காமனாக ஃபாலோ பண்ணுற ஒரு செட்டப் பிளான். இந்த செட்டப் பிளானில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த C5 பான் பிரேக் பண்ணுறது, C5 பான் பிரேக் கரெக்டான டைமில் பண்ணி விட்டுறணும். இந்த C5 பான் பிரேக் பண்ணாமல் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கிங்ஸ் பான் ஓப்பனில் விளையாடுற மாதிரியே நைட் C6ன்னு சொல்லிவிட்டு ப்ளே பண்ணிவிட்டு கேமை வந்து கண்டினியூ பண்ணுறீங்க. இந்த மாதிரி கண்டினியூ பண்ணிங்கன்னா ஓகே, இது வந்து பெரிய மிஸ்டேக் கிடையாது. ஆனால் எஃபெக்டிவாக ஃபைட் பண்ண முடியாது. எஃபெக்டிவாக ஃபைட் பண்ணணுன்னா உங்கள்கிட்ட இருக்கிற பிளான் வந்து என்னென்னா C5 பிரேக் கொடுத்துடணும். C5 பிரேக். ஸோ இந்த C5 வந்துட்டு இங்கே எத்தனாவது மூலை வருது? கிட்டத்தட்ட ஒரு 6th மூலை வருதா? ஆனால் இதுவே
சிசிலியனை பொறுத்த வரைக்கும் அதாவது E4 C5ல ஃபஸ்ட்டு மூவாகவே நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். அது வந்து சிசிலியன் டிஃபென்ஸ். ஸோ சிசிலியன் டிஃபென்ஸை எப்படி ஃபைட் பண்ணுறதுன்றதை நம்ம தனியாக பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த C5 இந்த இடத்துல பான் பிரேக் கொடுக்கணும். இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த செட்டப்புக்கு பேர் வந்து ஆர்த்தடாக்ஸ் டிஃபென்ஸ். இந்த பிளாக் வந்து செட் பண்ணியிருக்கிற செட்டப்புக்கு பேர் வந்து ஆர்த்தடாக்ஸ் டிஃபென்ஸ். இந்த ஆர்த்தடாக்ஸ் டிஃபென்ஸ் வந்து ஏன் இந்த ஆர்த்தடாக்ஸ் டிஃபென்ஸ்னு நேம் வந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு செஸ்ஸு ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போது மேக்ஸிமம் கிங்ஸ்பானை தான் மூவ் பண்ணி ப்ளே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு வந்துட்டு வின்னிங் சான்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு. பிளாக்கில் ப்ளே பண்ணுற பிளேயர்ஸ் வின்னிங் சான்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அந்த டைமில் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, யோசித்து பார்த்து ஒரு பிளான் கண்டுபிடிச்சாங்க. என்னடா அது E4க்கு E5ன்னு ப்ளே பண்ணால் எப்போ பார்த்தாலும் மேக்ஸிமம் வந்து லாஸ் தான் வந்துட்டுருக்கு, இதுக்கு ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்டர்னேட்டிவாக E5க்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு பிளான் கண்டுபிடிச்சாங்க. அந்த பிளானுக்கு பேர் தான் C5. அதுக்கு பேர் தான் சிசிலியன் டிஃபென்ஸ். இப்போது சிசிலியன் டிஃபென்ஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒயிட் வந்து என்ன சொல்லுதுன்னா, நான் சென்டரை கண்ட்ரோல் பண்ணிட்டேன், நீயும் சென்டரை கண்ட்ரோல் பண்ணு, 2 பேரும் ஃபைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே பிளாக்கில் C5ன்னு ப்ளே பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, சரி ஓகே நீ சென்டரை கண்ட்ரோல் பண்ணிக்கோ, நான் சென்டரை கண்ட்ரோல் பண்ணலை, நீ வின் பண்ணுறியா நான் வின் பண்ணுறியான்னு பார்ப்போம், 2 பேரும் ஃபைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ ஒயிட்டால் அந்த இடத்த வந்துட்டு எஃபெக்டிவாக பேலன்ஸ் பண்ண முடியல. என்னடா இது நம்ம சென்டரை கண்ட்ரோல் பண்ணுறோம் ஆனாலுமே C5 வந்துட்டு எஃபெக்டிவாக ஃபைட் பண்ணுது, இது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் சரி குயின்ஸ் பானை ஓப்பன் பண்ணி விளையாடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குயின்ஸ் பானை வந்து மூவ் பண்ணி ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது குயின்ஸ் பானை ஓப்பன் பண்ணும்போது பிளாக்கில் ப்ளே பண்ணுற பிளேயர்ஸ் சிசிலியன் டிஃபென்ஸ் விளையாட முடியலை. அப்போ பிளாக் வந்து என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கண்டினியூவாக லாஸ் ஆகிக்கிட்டே வந்தாங்க. லாஸ் ஆகிக்கிட்டே வரும்போது அப்போ பிளாக் கண்டுபிடிச்ச ஒரு ஐடியா தான் இந்த செட்டப். இந்த செட்டப்புக்கு பேர் வந்து ஆர்த்தடாக்ஸ் டிஃபென்ஸ். ஆர்த்தடாக்ஸ் அப்படின்னாலே என்ன ஒரு மீனிங் அப்படின்னா,